ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து என்னன்னா பேசிக்கான விஷயங்கள் நமக்கு வந்து பார்க்கலாம் என்னன்ட்டு. அதாவது கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன. ஓகேங்களா. ஸோ நம்ம நார்மலாக பார்த்துருக்கோம். கரண்ட்னா என்ன, வோல்டேஜ், அதே மாதிரி பவர், அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, அதே மாதிரி வந்து எனர்ஜினா என்ன. ஓகேவா. ஸோ ஒரு யூனிட் எலக்ட்ரிசிட்டினா என்ன அப்படிங்கிற அந்த பேசிக் விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்ட். கரண்டா நம்ம என்ன சொல்லணும்னா மின்னோட்டம் அப்படின்னா. ஓகேங்களா. ஸோ கரண்ட் அப்படின்னா மின்னோட்டம். ஸோ நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு ஒயர் இருக்கு. ஓகேவா. இந்த ஒயர்ல வந்து நம்ம இது வந்து இந்த ஒரு ஒயர் இருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஒயர்ல வந்து கரண்ட் எப்படி வந்து எலக்ட்ரான்ஸ்குள்ள எப்படி நடக்கும். ஓகேவா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரானோடைய இது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா. புரோட்டானுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நியூட்ரான் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ சார்ஜ். ஓகேங்களா. ஸோ இதனுடைய சார்ஜ் வந்து என்னன்னா ஜீரோ சார்ஜ். ஓகேவா. ஸோ புரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ சார்ஜ் அப்படிங்கும் போது எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து என்ன அப்படின்னா இ மைனஸ் ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து 1.602 into 10 power of minus 19. ஓகேங்களா. 19 கூலும் அப்படின்னு சொல்லுவாங்க. 19 கூலும் சார்ஜோட யூனிட் வந்து கூலும். ஓகேங்களா. அதே மாதிரி புரோட்டானோட சார்ஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிளஸ்ல போடுவாங்க, பிளஸ் 1.602. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க மைனஸ்ங்கிறனால மைனஸ், மைனஸ் 1.602 பிளஸ் 1.602 10 power of minus 19 கூலும். அதே மாதிரி நியூட்ரானுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜீரோ சார்ஜ். ஓகேவா. ஸோ இதுல வந்து எந்த சார்ஜுமே இருக்காது. ஓகேவா. ஸோ இதுல வந்து கரண்ட் அப்படிங்கிறப்ப நம்ம கரண்டோடைய டெஃபினேஷன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது உருவாகக்கூடிய ஒரு விசை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஒரு இடத்துல இருந்து எலக்ட்ரான்ஸ் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறப்ப உருவாகிற விசை வந்து ஃபோர்ஸ் வந்து கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இப்போ இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டம் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆட்டம் அப்படின்னா என்னன்னா இப்போ இந்த ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கீங்களா கண்டக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ் மேட் ஆஃப் மெனி நம்பர் ஆஃப், இது வந்து என்னன்னா நிறைய அணுக்கள் இருக்குங்களா. ஸோ ஆட்டம் உடைய நிறைய அணுக்கள் வந்து இதுல இருக்கும். ஸோ ஒவ்வொரு அணுலையும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரே ஒரு அணு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ ஒரு அணு வந்து என்ன அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கும். நியூக்ளியஸ்னா வந்து ஆட்டத்துடைய சென்டர் பாயிண்ட். ஓகேவா. ஸோ இது வந்து சென்டர் பாயிண்ட் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அதை சுற்றி வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இதெல்லாம் வந்து இருக்கும். ஓகேங்களா. புரோட்டான், அதே மாதிரி வந்து எலக்ட்ரான், அப்புறம் வந்து நியூட்ரான். ஓகேங்களா. ஸோ இது வந்து நியூட்ரான். அதே மாதிரி இங்கே இருக்கும் புரோட்டான், எலக்ட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். இங்கே இருக்கும் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். ஓகேவா. ஸோ நியூட்ரான் வந்து ஜீரோ சார்ஜ். ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார வந்து ஒரு எனர்ஜி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ எலக்ட்ரான் அப்படின்னா அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா இவ்வளவு குழுமா சார்ஜ் இருக்கு. எலக்ட்ரான், புரோட்டான் ஈக்குவல் குழுமா ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கு. ரெண்டுமே வந்து எப்படின்னா இதுக்கு வந்து சரிசமமான சார்ஜ் வந்து ரெண்டுக்குமே இருக்கு. ஒரே வேல்யூ தான் பாருங்க. இது வந்து மைனஸ் 1.602, இது வந்து பிளஸ் 1.602. ஆனா வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது மட்டும் நம்ம கரண்ட் நம்ம சொல்றோம். ஏன்னா புரோட்டான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறப்ப கரண்ட் நம்ம ஏன் சொல்றது இல்ல. என்னமோ இல்ல, சரியான காரணம் என்ன அப்படின்னா புரோட்டானுடைய வெயிட் இருக்கு இல்லைங்களா, மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ புரோட்டானோட எடை வந்து பாத்தீங்கன்னா புரோட்டான் இருக்குங்களா. ஸோ இந்த புரோட்டானோட எடை வந்து பாத்தீங்கன்னா மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாஸ்னா வந்து எடை. ஓகேங்களா. புரோட்டான் மாஸ் ஆஃப் புரோட்டான் வந்து எவ்வளவு அப்படின்னா 1840 டைம்ஸ். ஓகேங்களா. இவ்வளவு டைம்ஸ் வந்து என்னன்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே. ஸோ எலக்ட்ரானுடைய இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது அதாவது புரோட்டானுடைய வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 1840 டைம்ஸ். ஓகேங்களா. 1840 1840 டைம்ஸ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து எவ்வளவு உங்களுக்கு எலக்ட்ரான் மட்டும் வேணும் அப்படின்னா ஸோ இதை மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து இங்கே கீழே வந்துடும் இல்லையா உங்களுக்கு. ஸோ அப்போ எவ்வளோ சொன்னோம்னா 1/1840 டைம்ஸ் மாஸ் ஆஃப் புரோட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா புரோட்டானுடைய எடை வந்து ரொம்ப அதிகம், எலக்ட்ரானுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்க ரன்னிங் ரேஸ் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், வெயிட் யார் கம்மியா இருக்காங்களோ அவங்க வேகமா ஓடிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரெண்டுக்குமே வந்து ஈக்குவல் சார்ஜ் இருந்தாலும் புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் ஒரே சார்ஜ் இருந்தாலுமே கூட எலக்ட்ரானுடைய வெயிட் கம்மியா இருக்கிறதுனால அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா மூவ் ஆகுது. அதுதான் வந்து கரண்டை உருவாக்குது, மின்னோட்டத்தை உருவாக்குது. ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா. ஸோ அப்போ கரண்ட் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மின்னோட்டம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரான்ஸ்
ஓகேவா? எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல இருந்து ஓகேங்களா? ஸோ மற்றொரு இடத்திற்கு செல்வது. மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மற்றொரு இடத்துக்கு செல்வது மின்னோட்டம் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் உடைய டெஃபினிஷன். இல்லை அப்படின்னா இது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட். ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட். ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் in a circuit, in a conductor or circuit. ஓகேங்களா? in a conductor is called current அப்படின்னு நம்ம சொல்லுவோம். is called current. புரியுதா உங்களுக்கு? ஸோ எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன். இந்த வேல்யூ வந்து கேட்பாங்க. எலக்ட்ரானுடைய வேல்யூ, சார்ஜுடைய வேல்யூ, எலக்ட்ரானுடைய சார்ஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரான் சார்ஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எலக்ட்ரான் சார்ஜ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து -1.602. ஓகேங்களா? ஸோ புரோட்டானுடைய சார்ஜ் அப்படின்னு கேட்பாங்க. புரோட்டான் சார்ஜ், புரோட்டானுடைய சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா +1.602 into 10⁻⁻19 கூலும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து சார்ஜ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு ஆட்டம்ல இருக்கு இல்லைங்களா? இப்போ இது எல்லாமே வந்து கண்டக்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பர், அதாவது அலுமினியம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து மின்கடத்தின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ காப்பர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம், அலுமினியம் இது ரெண்டு, இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர், அலுமினியம், அப்புறம் வந்து ஸ்டீல். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லணும்னா இது எல்லாமே வந்து மின்கடத்திகள். இது வந்து மின்கடத்தி, மின்சாரத்தை வந்து கடத்தும் இது மூலியமா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இதில் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இந்த மின்கடத்திகள் அப்படிங்கிறப்ப இந்த கண்டக்டர்ல வந்து இதில் வந்து கண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டக்டர். ஓகேவா? இதெல்லாம் வந்து கண்டக்டர், இல்லை மின்கடத்திகள். இந்த கண்டக்டர்ல வந்து இந்த மின்கடத்தியில வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா என்னன்னா இதான் வந்து மின்கடத்தின்னு வச்சுக்கோங்க. இதான் வந்து மின்கடத்தி கண்டக்டர். ஸோ இந்த கண்டக்டர்ல வந்து என்ன இருக்குன்னா இது எல்லாமே இருக்கும். அதாவது ஒரு ஒயர்னா அந்த ஒயர்ல வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மின்கடத்தி தானே. ஓகேவா? ஏன்னா கண்டக்டர் தானே அது வந்து மின்சாரத்தை வந்து இது நம்ம வந்து ரப்பரோ உட்டோ நம்ம எடுக்கல. ஸோ வந்து நம்ம என்ன எடுக்கிறது வந்து என்னன்னா ஒரு ஒயர் எடுக்கிறோம். ஸோ அந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டரான இந்த மாதிரியான ஒயர் எடுக்கிறோம். காப்பர், அலுமினியம், இல்லைன்னா இரும்பு, இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுக்கிறோம். ஸோ அந்த ஒயர்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாமே இருக்கும். ஓகே, அதுல வந்து அந்த இரும்பு வந்து நிறைய பல கோடி அணுக்களால வந்து உருவாயிருக்கு. இப்போ நம்ம ஹியூமன் பாடி எப்படி பல அணுக்களால் பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அணுக்களால் உருவாயிருக்கும். ஸோ அது மாதிரி இந்த கண்டக்டர் வந்து இந்த எலக்ட்ரான், புரோட்டான் வந்து பல கோடிக்கணக்கில் இருக்கும். அதுல ஒரு அணு நம்ம எடுக்கிறோம். அந்த ஒரு அணுவை எடுத்தோம் அப்படின்னா அதை சுற்றி புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் வந்து கண்டக்டர்ல மட்டும் அந்த அதுல இருக்கிற அந்த புரோட்டான், எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி சார்ஜ் இருக்கும். எவ்வளவு சார்ஜ் அப்படின்னா -1.602 கூலும் இந்த சார்ஜ் இருக்கும். ஸோ அது வந்து இப்போ எப்படி நம்ம ஹியூமன் பீயிங் தான். இப்போ நாம வந்து ஒரு சார்ஜ் இருக்கு இல்லையா, எனர்ஜி இருக்கு. இப்போ நாம வந்து என்ன பண்றோம், ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு நம்ம போறோம் வரோம். எதனால போறோம் வரோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி அது வந்து அந்த மின்கடத்திக்குள்ளார இருக்கிற எலக்ட்ரான், புரோட்டான் எல்லாமே இருக்கும். அதுக்கு ஒரு சார்ஜ். ஸோ அந்த சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இப்போ அதுல வந்து நம்ம இந்த ஒரு பேட்டரி கனெக்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம். அந்த சார்ஜ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பேட்டரியில இருக்கிற ஒரு அந்த பேட்டரி நம்ம என்ன சொல்லுவோம், மின் இயக்கு விசைன்னு நம்ம சொல்றோம். மின் இயக்கு விசை. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த கண்டக்டர்ல வந்து உதாரணம் இந்த இதான் வந்து ஒரு கண்டக்டர் இல்லையா. இந்த கண்டக்டர்ல வந்து நம்ம வந்து ஒரு பேட்டரி, இது வந்து பேட்டரி நம்ம சொல்றோம். ஸோ பேட்டரி இல்லை அப்படின்னா மின் இயக்கு விசை, மின் இயக்கு விசை. இந்த இதை நம்ம கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆரம்பிக்கும். சப்போஸ் நீங்க இந்த மின் இயக்கு விசை கொடுக்கல, பேட்டரி கனெக்ட் பண்ணவே இல்லைன்னா எலக்ட்ரான், புரோட்டான் அங்கேயே அதே இடத்துல தான் இருக்கும். அதுக்கு சார்ஜ் இருக்கும். எனர்ஜி இருக்கு. எப்படி நமக்கு இப்போ நம்ம யாராவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம கிட்ட யாராவது நீங்க போயிட்டு வாங்கினா நம்ம மூவ் ஆகும். பட் அப்படி நம்ம கிட்ட எனர்ஜி இருக்கும், போக முடியாமலாம் இல்லை. ஸோ அது மாதிரி வந்து இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானுக்கு வந்து இவ்வளவு சார்ஜ் இருக்கு. இந்த சார்ஜ் வந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த ஒரு பேட்டரி நீங்க கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கும், மின் இயக்கு விசை. ஒரு விசை வந்து இந்த பாயிண்ட்ல கொடுத்த உடனே எலக்ட்ரான் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு மின்கட்சி வழியா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும், போக ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம வந்து கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ கரண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு செல்வது மின்னோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இல்ல அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் அனதர் பாயிண்ட் இன் கண்டக்டர்ல மட்டும்தான். ஓகே, ரப்பர்லயோ இல்லை உட்லயோ பிவிசிலயோ இந்த வந்து கரண்ட் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அதுல வந்து இருக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு?
ஏதாவது சந்தேகம் இருக்காது உங்களுக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்ல வரலாம் அப்படின்னா, ஸோ இந்த பாயிண்ட் எழுதுவாங்க, இதுவும் எக்ஸாம்ல கேட்பாங்க. புரோட்டானுடைய எடை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எடை வந்து ரொம்ப அதிகம், எவ்வளோனா 1840 டைம்ஸ் எலக்ட்ரானோட எடை விட. ஓகேவா? அதே வந்து மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து எவ்வளோனா ஒன்னு புரோட்டானை விட 1840 டைம்ஸ் கம்மி. அப்போ வந்து ஈஸியாக எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். புரியுதா? ஸோ இதுல வந்து கண்டக்டர் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து, அதாவது மின் கடத்திகள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர், அலுமினியம், இரும்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றீங்களா தங்கம், அப்புறம் வெள்ளி. ஸோ இது எல்லாமே வந்து கோல்டு, சில்வர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா கண்டக்டர் தான், மின் கடத்திகள் தான். ஓகேங்களா? புரியுதாப்பா? இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கரண்டோடைய இது வந்து என்னன்னு பார்த்தோம் நம்ம. ஓகேவா? டெஃபினிஷன் என்னன்னு நம்ம பார்த்தோம். இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க, இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது முக்கியமான ஒண்ணு அழிச்சிடலாம் இல்லையா? ஸோ இப்போ இது வந்து பாருங்க, கரண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மின்னோட்டத்தை வந்து ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கரண்ட் வந்து ஐ அப்படிங்கிற லெட்டர்ல நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஐ, கரண்ட் ஐ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கரண்டோட டெஃபினேஷன் வந்து அது ஒரு டெஃபினேஷன். இன்னொரு டெஃபினேஷன் என்ன எக்ஸாம்ல கேட்பாங்கன்னா, ஐ ஈக்குவல் டு, ஓகேங்களா, சார்ஜோடைய யூனிட் வந்து நம்ம என்ன, சார்ஜ் வந்து கூலும்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஓகேவா? சார்ஜ் வந்து கூலும்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்க வந்து இதை அழிச்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், இது உங்களுக்கு புரியல பாருங்க. இதுவே எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். இப்ப எலக்ட்ரானோட சார்ஜ் நம்ம சொல்லுவோமா, எலக்ட்ரான் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது, அதுதான் கரண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ எலக்ட்ரானோட இது வந்து பாத்தீங்கன்னா 1.602 × 10⁻−19 கூலும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க, சி. ஓகேங்களா? இது வந்து கூலும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து நமக்கு வந்து ஒரு கூலும் எவ்வளவு அப்படின்னு வரும், 1 C. இந்த 1.602 × 10⁻−19 கூலும். -1 இந்த இடத்துல மைனஸ் போட்டுட்டா இங்க நீங்க போட தேவையில்ல, இல்ல இங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு கூலும் மட்டும் வேணும்னு வச்சுக்கல பாருங்க, இந்த 1 கூலும் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த 1C அப்படியே இங்கே வச்சுக்கோங்க. இது வரும்போது என்ன வரும், இந்த இது வந்து கீழே வந்துடும் இல்லையா? ஸோ 1/1.602 × 10⁻−19 அவ்வளவுதான். இந்த இடத்துல இந்த இ மைனஸ் அப்படி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இ மைனஸ் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 1 கூலும் ஈக்குவல் டு 1 கூலும் 1 கூலும் ஈக்குவல் டு இந்த 1/1.602 வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா 6.24 × 10⁻18 10⁻+18 இ மைனஸ் அப்படின்னா என்னன்னா எலக்ட்ரான். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு கூலும்னா என்னன்னு கேட்பாங்க, பரிசையில பாத்துக்கோங்க. ஒரு கூலும்னா என்னன்னா இவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், எவ்வளவு 6.24 × 10⁻+18 எலக்ட்ரான். இது வந்து ஒரு கூலும். இது வந்து ஒரு கூலும். ஓகேவா? ஒரு கூலும் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 6.24 × 10⁻+18 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். இவ்வளவு எலக்ட்ரான் சேர்ந்தது தான் ஒரு கூலும். இது வந்து கேட்பாங்க. அதனால வந்து அந்த இதுவுமே இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் எவ்வளவுனா இவ்வளவு கூலுமே, ஒரு கூலும்னா என்ன அர்த்தம்னா இவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? இப்ப இதுல வந்து இது எழுதிக்கோங்க. ஓகேவா? புரியுதாங்கப்பா? இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க எலக்ட்ரான் சார்ஜ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சார்ஜ் வந்து எப்பயுமே நம்ம கியூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சார்ஜ் வந்து அதோட லெட்டர் வந்து கூலும். ஓகேவா? சார்ஜ் வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம்னா கியூ அப்படின்னு நம்ம இது மென்ஷன் பண்ணுவோம். இதனோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கூலும். எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு ரெண்டு பக்கமும் போகும். நான் உங்களுக்கு சொல்றேன் கிளியரா. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுங்களா என்னன்ட்டு? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு கூலும் சீக்வல் பாத்தீங்கன்னா இவ்வளவு வேல்யூ, இவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல தான் சார்ஜ் இருக்கா, ஏன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு, இங்க ஒரு சார்ஜ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ கரண்டோட டெஃபினேஷன் வந்து நார்மலா எல்லாருமே சொல்லக்கூடியது வந்து என்னன்னா எலக்ட்ரான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது பேர் தான் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் அதை கேட்க மாட்டாங்க. ஸோ என்ன கேட்பாங்க அப்படின்னா, கரண்ட் அப்படிங்கிறது வந்து சார்ஜ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது இல்லையா, அதை வந்து கரண்ட் நம்ம சொல்லிக்கலாமா? அது எவ்வளவு மணி நேரம் மூவ் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? சார்ஜ். ஸோ அப்போ கரண்டோட டெஃபினேஷன் வந்து பாருங்க, கரண்டோட டெஃபினேஷன் வந்து மின்னோட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள் இதெல்லாம் கேட்பாங்க. மின்னோட்டம் அப்படின்னா I is equal to என்னன்னா dq/dt, dq/dt அப்படின்னா இல்ல அப்படின்னா q/t. அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சார்ஜ்
டிவைடட் பை டைம். எவ்வளவு சார்ஜ் எவ்வளவு மணி நேரம் டிராவல் ஆகுது. ஓகேங்களா, அதுதான் வந்து கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ கரண்டோட டெஃபினிஷன் வந்து சார்ஜ் டிவைடட் பை டைம். ஐஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டிடின்னு சொல்லுவோம், இல்லைன்னா கியூ டிவைட் பை டி. அதாவது இந்த டிக்யூ அப்படி என்னமா கியூங்கிறது வந்து சார்ஜ் வருது, சார்ஜ் வந்து கியூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, டிங்கிறது டைம். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து கியூங்கிறது வந்து சார்ஜ், இது வந்து பார்த்தீங்கன்னா டிங்கிறது டைம். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து கரண்டோட இன்னொரு டெஃபினிஷன் அப்படின்னா என்னன்னா, சார்ஜ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது, ஓகேவா, சார்ஜ் எவ்வளவு வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதோ அதுக்கு பேரும் வந்து கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிக்யூ. வெறும் கியூ போட்டா என்ன, வெறும் டிக்யூ போட்டா என்ன வரும் உங்களுக்கு? வெறும் கியூனா சார்ஜ் டிவைட் பை டைம், டிக்யூனா சார்ஜ் வந்து மாறக்கூடிய சார்ஜ். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மாறும்போது இங்க ஒரு வேல்யூ இருக்கும், அங்க ஒரு வேல்யூ இருக்கும், அதை வந்து டிக்யூன்னு சொல்றாங்க. ஓகேவா, ரெண்டுமே கரெக்டான இருந்தா டிக்யூனா வந்து மாறக்கூடிய சார்ஜ். ஓகேங்களா, அது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ். ஸோ அப்போ வந்து rate of change of charge, change of charge with respect to time அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ். with respect to time is called current. இதுக்கும் வந்து டெஃபினேஷன் வந்து என்னன்னா கரண்ட் தான். ஓகேவா, புரியுது நம்ம என்ன சொல்ல வரேன்னு? ஸோ அந்த முக்கியமா பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிக்யூ பை டிடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். சார்ஜ் டிவைடட் பை டைம், அதுவும் வந்து கரண்டோடைய டெஃபினேஷன். எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது கரண்ட், அது வந்து கரண்டோடைய டெஃபினேஷன் தான். ஒரு கூலும் வந்து எவ்வளவு அப்படின்னா இவ்வளவு. ஓகேங்களா, இதுல கட்டாயமா வந்து நீங்க 180 மார்க் பக்கமாவே 200க்கு 180 கொஸ்டின்ஸ் நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். இல்ல 300 மார்க் 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1.5 மார்க். அப்போ வந்து 200 கொஸ்டின்ல நீங்க ஒரு 180 கொஸ்டின் தாராளமா எடுக்கும். ஓகேவா, ஸோ கரெக்டா டைம் வந்து கரெக்டா படிங்க. நம்ம வந்து டைம் வந்து கம்மியா இருக்கு, முடிச்சுட்டு நீங்க ரிவிஷன்லாம் பார்க்கணும். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வருது? ஸோ இப்போ கரண்டோட டெஃபினிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி ஆர் கியூ பை டி, சார்ஜ் டிவைடட் பை டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பாருங்க இப்போ நான் எழுதுற பாருங்களா, ஒன் இது வந்து இதனுடைய டெஃபினிஷன் வந்து எழுதுற பாருங்க, ஐ ஈக்குவல் டு கியூ டிவைட் பை டி ஆர் கியூ டிவைட் பை டி. ஸோ யூனிட் கரண்டோடைய அலகு என்ன வரும்? யூனிட் இல்ல, அதனோட யூனிட் வந்து ஆம்பியர். கரண்ட் அலகு வந்து என்ன சொல்லணும்னா ஆம்பியர். ஓகேவா, ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கியூ டிவைட் பை டி ஆம்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆம்பியர், புரியுதுங்களாப்பா? கரண்டோட யூனிட் வந்து முக்கியமா ஆம்பியர். சார்ஜோட யூனிட் வந்து கூலும். டைமோட யூனிட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டைமோட யூனிட் செகண்ட்னு சொல்லலாம், அவர்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, ஒரு மணி நேரம் இல்லை வந்து ஒரு செகண்ட், 10 செகண்ட், இந்த மாதிரி வந்து டைமை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், செகண்ட்ல சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி வந்து கரண்ட் வந்து ஆம்பியர் அப்படிம்போம். இது வந்து நார்மலா சொல்றது ஆம்பியர் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து கரண்டோட யூனிட் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா, கரண்டோட யூனிட் வந்து என்ன சொல்லுவோம், சார்ஜோட யூனிட் என்னது, கூலும் சார், கூலும். டைமோட யூனிட் வந்து என்னன்னா செகண்டா, செகண்ட். ஸோ வந்து கூலும் பர் செகண்டும் வந்து யூனிட் ஆஃப் கரண்ட் தான். கூலும் டிவைட் பை செகண்ட்னு சொல்லிக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த செகண்ட் மேல வரும்போது இப்படி சொல்லலாமா, கூலும் செகண்ட், இந்த செகண்ட் மேல வரும்போது -1 வந்துருமா, கீழே இருக்கிற செகண்ட் மேல வரும்போது மைனஸ், பவர் வந்து -1. ஸோ கூலும் பர் செகண்ட் டிவைட் பை செகண்ட், அல்லது வந்து கூலும் செகண்ட் பவர் -1. இது ரெண்டுமே வந்து என்னன்னா கரண்டோடைய அலகு. ஓகேவா, கரண்டோட யூனிட். ஸோ யூனிட் ஆஃப் கரண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா யூனிட் ஆஃப் கரண்ட், கரண்டோட அலகு வந்து என்னன்னா ஆம்பியர். இதுவும் கரெக்ட் தான். இல்லை அப்படின்னா கூலும் பர் செகண்ட், கூலும் டிவைட் பை செகண்ட். இல்லை அப்படின்னா கூலும் செகண்ட் பவர் -1, கூலும் செகண்ட் பவர் -1. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா யூனிட் ஆஃப் கரண்ட், கரண்டோடைய இது. இதுவும் எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். கரண்டோட யூனிட் நார்மலா ஆம்பியர்ங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இந்த கூலும் டிவைட் பை செகண்ட்ங்கிறத யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்லை கூலும் செகண்ட் பவர் -1 அப்படிங்கிறது டிஃபால்ட்டா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். புரியுதுப்பா? ஸோ இப்போ என்னுடைய கேள்வி வந்து எப்படின்னா, ஒரு இப்போ 1 ஆம்பியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 ஆம்பியர் இப்போ 1 ஆம்பியர் தெரிஞ்சுன்னா 10 ஆம்பியர் எவ்வளோ, 100 ஆம்பியர் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ 1 ஆம்பியர்னா என்ன நான் சொல்றேன் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு கியூ பை டி நம்ம பார்த்தோமா,
ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ டிவைட் பை டி அப்படின்ற பார்த்தோமா. ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 போட்டீங்கன்னு வச்சுங்களேன், இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கேயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன சொன்னோம், கியூ பை டி ஆம்பியர் நம்ம சொன்னோம்ல, கியூ பை டி ஆம்பியர் அப்படின்னு சொல்றேன். கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல 1 வரும்போது இங்க என்ன வரும், 1 கூலும் வச்சுக்கலாமா, 1 கூலும். இது கியூவோட யூனிட் வந்து 1 கூலும் தானே, 1 கூலும் டிவைட் பை இந்த செகண்ட் வந்து 1 செகண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1 கூலும் டிவைட் பை 1 செகண்ட் வந்து நம்ம 1 ஆம்பியர்னு சொல்லிக்கலாம் இல்லையா. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் 1 ஆம்பியர் வந்துருக்கும் உங்களுக்கு, இல்லைன்னா ஆம்பியர் சொல்லணும். அப்போ 1 ஆம்பியர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க, டெஃபினேஷன் வந்து என்ன அப்படின்னா, ஒரு கூலுமா சார்ஜ் 1 கூலும் டிவைட் பை ஒரு செகண்ட் அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ் ஒரு செகண்ட்ல, ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ் ஒரு செகண்ட்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் 1 ஆம்பியர். புரியுதுங்களா? ஏன்னா இங்க வந்து கியூ டிவைட் பை டி தான் வந்து கரண்ட், அப்போ கியூவோட யூனிட் வந்து கூலும் செகண்ட். அப்போ இங்க 1 1 போட்டுக்கிட்டீங்கன்னா 1 கூலும் 1 செகண்ட் அப்படிங்கலாமா, அதுதான் வந்து என்னன்னா 1 ஆம்பியர். 1 ஆம்பியர். ஸோ 1 ஆம்பியர் என்னன்னா ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ் ஒரு செகண்ட்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் 1 ஆம்பியர். ஓகேங்களா? ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ், ஒரு கூலும் சார்ஜ் ஒரு செகண்டில் ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ் ஒரு செகண்டில் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வது 1 ஆம்பியர். 1 ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ் ஒரு செகண்ட்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அதுக்கு பேர் தான் 1 ஆம்பியர். அதுலயே அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, பட் ஐ ஈக்குவல் டு கியூ பை டி 1 கூலும் 1 செகண்ட். அப்ப இதோட மீனிங்கே என்ன சொல்ல வரோம்னா, ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ் ஒரு செகண்ட்ல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பேர் தான் 1 ஆம்பியர். புரியுதுப்பா உங்களுக்கு? ஓகே. அப்போ இப்ப என்னோட இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கூலுக்கு நம்ம வந்து இதை ஞாபகம் வச்சுட்டோம். இப்போ வந்து 5 கூலும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க, ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ டிவைட் பை டி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 கூலும் டிவைட் பை 1 செகண்டா, 1 கூலும் டிவைட் பை 1 செகண்ட், இதான் வந்து என்ன அப்படின்னா 1 ஆம்பியர். ஓகேவா? இப்போ 10 ஆம்பியர்னா நம்ம என்ன பண்றோம், 10 ஆம்பியர்னா என்ன, வெரி குட், 10 கூலும் டிவைட் பை 1 செகண்ட். 10 வராது. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து பாருங்க, 10 ஆம்பியர் அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல 10 போட்டுக்கிறேன். 10 ஆம்பியர் ஈக்குவல் டு இங்க வந்து நம்ம என்ன பண்ணோம், கியூ பை டியா, கியூ பை டினா 10 கூலும் டிவைட் பை 10 செகண்டா, 10 கூலும் டிவைட் பை 10 செகண்ட் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா இந்த 10 10 கேன்சல் ஆயிடுல, அப்போ 1 வராது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப என்ன வந்து பாத்தீங்கன்னா 10 கூலும் டிவைட் பை 10 செகண்ட் அப்படின்னா அதுக்கு பேரு 1 ஆம்பியர் தான். ஏன்னா 10 10 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 ஆம்பியர் தான் மறுபடியும் வரும். ஸோ அதனால 10 ஆம்பியர்னா என்ன வரும்னா இந்த இடத்துல 1 செகண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்னன்னா 10 கூலும் ஆஃப் சார்ஜ் ஒரு செகண்ட்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆனால் அதுக்கு பேர் வந்து 10 ஆம்பியர். 100 ஆம்பியர் அப்படின்னாலும் 100 ஆம்பியர்னா என்ன ஆச்சுன்னா 100 கூலும் ஆஃப் சார்ஜ் ஒரு செகண்ட்ல மூவ் ஆகணும், அதுக்கு பேர் தான் வந்து, ஆமா, அது 1 வந்தா தானே உங்களுக்கு அந்த வேல்யூ கிடைக்கும், அதனால தான். ஓகேவா? ஸோ அப்போ 10 ஆம்பியர்னா என்னன்னா 10 கூலும் ஆஃப் சார்ஜ், 10 கூலும் ஆஃப் சார்ஜ் மூவிங் இன் 1 செகண்ட், மூவிங் இன் 1 செகண்ட் in a conductor is called 10 ampere. நல்லா முக்கியமா இது பண்ண வேண்டியது வந்து என்னன்னா 1 செகண்ட். ஸோ 10 கூலும் ஆஃப் சார்ஜ் 1 செகண்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ். 10 செகண்ட் போட அது மறுபடியும் 1 ஆம்பியர் தான். ஸோ 10 கூலும் ஆஃப் சார்ஜ் 1 செகண்ட் இஸ் கால்டு 10 ஆம்பியர். ரொம்ப பேசிக்கான விஷயத்துல இருந்து போகலாம், ஏன்னா நம்ம அட்வான்ஸ்டா நிறைய விஷயங்கள் படித்தாலும் கூட பேசிக் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா இதை சர்க்யூட்ல 20 கொஸ்டின் இருக்கு உங்களுக்கு. 20க்கு 20 நீங்க வாங்கிக்கலாம், 30 20னா 30 மார்க் இருக்கு. இது எழுதிக்கோங்க, ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ் ஒரு செகண்டில் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு செல்வது இல்லை, இடத்திற்கு செல்வது 1 ஆம்பியர் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அதே மாதிரி வந்து 10 கூலும் அப்படின்னா என்ன, 10 ஆம்பியர் அப்படின்னா 10 ஆம்பியர் அப்படின்னா என்னன்னா 10 கூலும் ஆஃப் சார்ஜ் மூவிங் இன் 1 செகண்ட் இன் கண்டக்டர் இஸ் கால்டு 10 ஆம்பியர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம். அப்போ கரண்ட்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா
இதுல வந்து நான் ஒரு சின்னதா ஒரு 2 3 லைன்ல சொல்லலாம். கரண்ட்னா ஒரு ஒயர் இருக்கு. அந்த ஒயர்ல வந்து என்னன்னா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் எல்லாமே இருக்கும். இந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரானுக்கு வந்து புரோட்டானுக்கும் சார்ஜ் ஒரே சார்ஜ், எலக்ட்ரானுக்கும் ஒரே சார்ஜ் இருக்கும். நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. அது வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போவாது. ஓகேவா? ரெண்டுலயும் ஈக்குவலா சார்ஜ் இருக்குது. ஸோ அந்த ஈக்குவலா சார்ஜ் இருக்கும்போது நம்ம ஒரு பேட்டரியில வந்து ஒரு மின் இயக்கு விசை கொடுக்கும்போது அந்த எலக்ட்ரான்ல புரோட்டான் ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்குது. ஆனா இருந்தாலும் எடையை பார்க்கும்போது எலக்ட்ரானோட எடை ரொம்ப கம்மி. எவ்வளவுனா 1840 டைம்ஸ் கம்மி புரோட்டானை விட. ஸோ அப்ப எலக்ட்ரான் வந்து இந்த மின் இயக்கு விசை கொடுக்கும்போது அந்த மின் கடத்தியில வந்து ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ அப்ப எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு மின் கடத்தி வழியாக செல்வது வந்து கரண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து கரண்டோட டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ அதுல வந்து நம்ம என்ன பண்ணா கரண்ட்டுக்கு இன்னொரு டெஃபினேஷன் இருக்கா? சார்ஜ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு பேரும் கரண்ட் தான். ஏன்னா சார்ஜ் தானே இங்க இருந்து இங்க மூவ் ஆகுது. ஸோ அப்ப கரண்டோட டெஃபினேஷன் ஐ வந்து Q டிவைட் பை Tன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து கரண்ட் தான். அப்ப வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஆம்பியர் அப்படின்னா என்ன அப்படின்னா, பார்த்தீங்கன்னா 1 கூலும் ஆஃப் சார்ஜ், ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ் ஒரு செகண்ட்ல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 10 ஆம்பியர் என்னன்னா 10 கூலும் ஆஃப் சார்ஜ் ஒரு செகண்ட்ல இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னா அதுக்கு பேர் வந்து 10 ஆம்பியர் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த பாயிண்ட்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து இது வந்து கட்டாயமா ஒரு கேள்வி வரும். அதனால நீங்க பாத்துக்கோங்க. ஸோ நம்ம பார்க்கறது வந்து இந்த கரண்ட்ங்கிறத மட்டும் தான் நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் இந்த மின் இயக்கு விசைனா என்ன அதை நம்ம பார்க்கலாம். அது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? புரியுதா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா இப்போ நடத்துற வரைக்கும்? சரி, இப்போ வந்து கரண்ட் வந்து பத்தி நம்ம பார்த்தோம். கரண்ட் எப்படி வந்து ஒரு மின் கலத்தை வழியா எப்படி வந்து கண்டக்டர்ல எப்படி கரண்ட் வந்து போகும், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இருக்கு இல்லையா? ஸோ அது எந்த டைரக்ஷன்ல போகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்க, இது வந்து ஒரு லைட், இதான் வந்து லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஒரு லைட்டர். ஸோ இந்த லைட்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஒரு பேட்டரி மூலியமா ஒரு வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இஎம்எஃப் சொல்லுவாங்க. இஎம்எஃப் அப்படின்னா என்னன்னா எலக்ட்ரான் மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எலக்ட்ரானை மூவ் பண்ண வைக்க தேவையான ஃபோர்ஸ். ஏன்னா இங்கதான் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த எலக்ட்ரானை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் தான் இஎம்எஃப். இல்லை அப்படின்னா மின் அழுத்தம், இல்லைன்னா வந்து மின் இயக்கு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. இஎம்எஃப் மின் இயக்கு விசை. இல்லைன்னா வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வோல்டேஜ் பத்தி நம்ம என்ன பார்க்கலாம், கரண்ட் பத்தி மட்டும் தான் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கும் போது இங்க இருக்கிற சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுமா? ஸோ அப்போ இதுல வந்து ஒரு கரண்ட் வந்து கிடைக்கும். ஐங்கிற கரண்ட் வந்து இந்த லேம்ப்ல வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட இது அப்படின்னா கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல தான் போகுமா, இல்லை கரண்ட் வந்து இது வந்து பாசிட்டிவ்ல தான் ஆரம்பிச்சு இப்படியே போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து என்னன்னா நெகட்டிவ் வழியா வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் வந்து இதுல எலக்ட்ரான் நீங்க ஒரு ஒயர்ல போகுது இல்லையா, அந்த ஒயர்ல போயிட்டு இன்னொரு பாயிண்ட் இருக்குங்களா, ஏபி 2 பாயிண்ட் இருக்கும். அப்ப இந்த பாயிண்ட்ல போயிட்டு இந்த பாயிண்ட்ல முடியும். இந்த இடம் தான் இது வந்து பிளஸ்ங்கிறதுனால நேரம் இந்த இடம் பிளஸ் சொல்லிக்கலாம். இந்த இடம் வந்து மைனஸ்ங்கிறதுனால இந்த இடம் வந்து மைனஸ். ஓகேப்பா? ஸோ அப்போ வந்து கரண்ட் வந்து எந்த பக்கமா ஃப்ளோ ஆகும்? கரண்ட் வந்து ரெண்டு டைரக்ஷன்லயுமே கரண்ட் வந்து போகும். ஒரு கரண்டோட இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வழியில வந்து போகும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இது வழியாகவும் போவோம். அதே மாதிரி வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ரெண்டு வழியாகவும் போவோம் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த கரண்ட்டுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரான் கரண்ட் ஃப்ளோ. எலக்ட்ரான் கரண்ட் இது வந்து எலக்ட்ரான் கரண்ட். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளோ நெகட்டிவா? ஸோ அப்போ நெகட்டிவ்ல ஆரம்பிச்சிச்சுன்னா நெகட்டிவ்ல இருந்து ஆரம்பிச்சு பாசிட்டிவ் இப்படி வந்துச்சு அப்படின்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி இருக்கும் இந்த கரண்ட். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரான் கரண்ட் இதுக்கு பேர் தான் வந்து எலக்ட்ரான் கரண்டோடைய டைரக்ஷன். எலக்ட்ரான் கரண்ட் டைரக்ஷன் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எலக்ட்ரான் கரண்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் கரண்ட் வந்து இதாகுது அப்படின்னா இது வந்து என்னன்னா கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வென்ஷனல் கரண்ட், கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லணும்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஃப்ளோ வந்துன்னா கன்வென்ஷனல் கரண்ட். இங்கிலீஷ்ல இருக்குன்னா கன்வென்ஷனல் கரண்ட். கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ. ஃப்ளோனா பவர், எலக்ட்ரான் கரண்ட் ஃப்ளோ. புரியுதுங்களா? இந்த இது கேட்பாங்க எக்ஸாம்ல. என்னன்னா கரண்ட் எப்படி வந்து ஒரு சர்க்யூட்ல போகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கரண்டை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் தான். இதை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம கடிகாரத்துடைய திசை இருக்குல்ல, இப்படிதான் சொல்றோம். அதனால இது வந்து கிளாக் வைஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டு கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க, எதிரெதிராக இருக்கும்.
எலக்ட்ரான் கரண்ட் ஃப்ளோவும் இந்த கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோவும் ஒன்று எதிர்த்து ஆப்போசிட்டா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்த பிளஸ் மைனஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? மின் அழுத்தம் இல்ல மின் ஏற்ற விசைனா அதுக்கு வந்து பிளஸ் மைனஸ் வேணும். கரண்டா இருந்துச்சு அப்படின்னா எப்படி போகுது, ஏல இருந்து பியா இல்ல பில இருந்து ஏவா, அது தெரியணும். ஓகே, இதுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து பாருங்க, இப்போ இந்த சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா, இதான் வந்து சுவிட்ச். இது வந்து சுவிட்ச். இந்த சுவிட்சை ஓப்பன் பண்ணா என்ன நடக்கும், க்ளோஸ் பண்ணா என்ன நடக்கும் பாருங்க. ஸோ ஓப்பன் என்ன, க்ளோஸ் என்ன பாருங்க. இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சுவிட்ச் வந்து இதுக்கு பேர் தான் வந்து க்ளோஸ் அப்படிம்பாங்க. க்ளோஸ்டு சுவிட்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ க்ளோஸ்டு சுவிட்ச்னா பாருங்க, இந்த சுவிட்சோட 2 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, ஏபி அப்படின்னு 2 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிச்சுனா தான் கரண்ட் போகும். ஸோ அப்போ இது பேர் க்ளோஸ்டு சுவிட்ச். அதாவது வந்து சுவிட்சை வந்து க்ளோஸ் பண்றது, இது வந்து க்ளோஸ்டு சுவிட்ச். ஓகேங்களா? ஸோ வந்து ஓப்பன் சுவிட்ச் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சுவிட்சை க்ளோஸ் பண்ணும்போது நான் க்ளோஸ்டு சுவிட்சில் தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா? கரண்ட் ஆனது செயல்படும். கரண்ட் வந்து இதுக்குள்ள தான் போகும். ஓகேங்களா? இது வந்து ஓப்பன் சுவிட்ச். இது வந்து ஒரு சுவிட்ச் இருக்கு பாருங்க. இப்போ இந்த சுவிட்ச் வந்து எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் இருக்கு. இது வந்து லைட் பாருங்க, இது வந்து லைட்டு. நான் வந்து இந்த இடத்துல ஒரு பேட்டரி கனெக்ட் பண்றேன். பேட்டரி நான் வந்து கனெக்ட் பண்றேன். இதான் வந்து பேட்டரி. இப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணாலுமே இந்த சுவிட்ச் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஓப்பன் சுவிட்சா இருக்கு. இது வந்து ஓப்பன் சுவிட்ச் இல்லைன்னா திறந்த சுவிட்ச். திறந்த சுவிட்ச். ஸோ சுவிட்ச் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன சொன்னோம், இப்போ க்ளோஸ் ஆயிருக்கா, இது வந்து இப்படி இருக்கும் ஓப்பன். கரெக்டுங்களா? இதான ஓப்பன் சுவிட்ச். ஸோ சுவிட்ச் ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா இதுல வந்து கரண்ட் வந்து செல்லாது. ஓகேவா? ஸோ ஓப்பன் சுவிட்சில் கரண்ட் ஆனது செல்லாது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன சொன்னா, கரண்ட் செல்லாது. அப்ப கரண்ட் செல்லாதுன்னா கரண்ட் வந்து நம்ம ஐன்னு சொல்லுவோமா, ஐயோட வேல்யூ எவ்வளோனா 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 0 ஆம்பியர். ஐயோட வேல்யூ எவ்வளோனா 0 ஆம்பியர். கரண்ட் வந்து இதுல வந்து செல்லாது. இதுல வந்து கரண்ட் வந்து இந்த வழியா கரண்ட் வந்து போகும். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா ஞாபகம் ஏன்னா இதை வந்து இப்போ திறந்துட்டாங்களா இல்லை வந்து மூடிட்டாங்களா அப்படின்னு சுவிட்சை வந்து மூடும் போது என்ன வரும் அப்படின்னா கரண்ட் போகும். சுவிட்சை வந்து திறந்துட்டாங்கன்னா கரண்ட் போகாது. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திறந்த சுவிட்ச் அப்படின்னா சுவிட்ச் வந்து நீங்க திறக்கிறது ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்த ரெண்டு ஜாயின் ஆகிறத ஓப்பன் பண்றோம். ஓப்பன் பண்ணும்போது வந்து என்ன ஆகும்னா கரண்ட் வந்து போகாது. சுவிட்ச் வந்து மூடணும் அப்படின்னா, க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கரண்ட் வந்து வெளியே போகும். ஓகேவா? புரியுதா இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்ட்டு? சரி, இப்போ நம்ம வந்து கரண்ட் என்னுடைய ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே நீங்க பார்த்துட்டீங்க, எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கிறது வந்து எலக்ட்ரானிக் சார்ஜோட இது 1.602 10⁻⁻19 கூலும். அதே மாதிரி ஒரு கூலும் எவ்வளோனா 6.24 10⁻18 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதே மாதிரி எலக்ட்ரானோட எடை எவ்வளோ அப்படின்னா 1/1840 டைம்ஸ் வந்து புரோட்டானோட எடை. ஓகேங்களா? அது ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து இந்த 1 ஆம்பியர்னா என்ன, அதே மாதிரி கரண்ட் வந்து அந்த டைரக்ஷன்ல போகும். பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு பக்கத்துலயும் வந்து கரண்ட் போகும். அது வந்து எலக்ட்ரான் கரண்டோடைய டைரக்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல் கரண்டோடைய டைரக்ஷன். புரியுதாப்பா உங்களுக்கு? ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி க்ளோஸ் சுவிட்ச், ஓப்பன் சுவிட்ச். இப்போ கரண்ட் இருக்குது அப்படிங்கிறத எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? டெஸ்டர் வச்சு நம்ம பார்க்கலாம். இல்லை அப்படின்னா கரண்ட் இவ்வளோ கரண்ட் இருக்குதுன்னு அளக்கணும். நான் வந்து கரண்டை வந்து மெஷர் பண்ணணும், அளக்கணும். வெரி குட். அம்மீட்டர் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அம்மீட்டர் வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுவும் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அம்மீட்டர் என்பது கரண்டை அளவீடு செய்ய பயன்படுகிறது. ஓகேங்களா? அம்மீட்டர் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அம்மீட்டர் ஆனது கரண்ட் அளவை அளப்பதற்கு பயன்படுகிறது. So ammeter is used to measure current. Ammeter is used to measure current. Measure current in this circuit. In this circuit. ஸோ ஒரு சர்க்யூட்ல கரண்ட் இருந்தா இல்லையா மெஷர் பண்றது அம்மீட்டர் நம்ம வந்து பயன்படுத்துறோம். இப்போ இந்த அம்மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணணும் பாருங்க. இப்போ வந்து நான் சொல்றேன். இப்போ இது வந்து ஒரு லைட் எரியுதுன்னு வச்சு முடியும்னா வந்து லைட் எரியுது. புரியுதுங்களா? இது வந்து பாருங்க, இது வந்து ஒரு லேம்ப், இது வந்து ஒரு லைட். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாருங்க, இது வந்து ஒரு பேட்டரி நான் கொடுக்குறேன். இந்த பேட்டரி வச்சு இந்த லைட் வந்து நான் வந்து ஒரு சுவிட்ச் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த சுவிட்ச் வந்து என்ன வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுடைய கன்வென்ஷன் நம்ம சுவிட்ச் நம்ம இங்கே கூட வச்சுக்கலாம்.
ஸோ சுவிட்ச் வந்து நான் இங்கே வச்சுக்கும்போது சுவிட்ச் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ என்கிட்ட சுவிட்ச் இருக்கு, இந்த சுவிட்ச் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து சுவிட்ச், இதான் வந்து சுவிட்ச், இந்த சுவிட்ச் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். சுவிட்ச் க்ளோஸ்டு. ஓகேங்களா? ஸோ சுவிட்ச் க்ளோஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து என்னன்னா ஒரு கரண்ட் வந்து போக ஆரம்பிக்கும், இந்த கரண்ட் வந்து போக ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதில் எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கும். இது வந்து பேட்டரி இல்லைன்னா வோல்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். வோல்டேஜ் எவ்வளோ கரண்ட் போகும் அப்படிங்கிறத அம்மீட்டர் வச்சு கண்டுபிடிக்கும். இந்த அம்மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறது? அம்மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு கரண்ட்டுக்கு, அதாவது இந்த லேம்புக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணோம், தொடர் சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து சீரிஸாக கனெக்ட் பண்ணணும். சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். இல்ல இதை வந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து இது பேர் வந்து தொடர் சுற்று, இது வந்து பாத்தீங்கன்னா பேரலல் அப்படின்னு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது அம்மீட்டர், இது வந்து பேரலல் அப்படிம்போம். ஓகேங்களா? இப்போ அம்மீட்டர் எப்பயுமே நம்ம என்ன கனெக்ட் பண்ணணும்? சீரிஸாக தான் கனெக்ட் பண்ணணும், தொடர்ச்சியாக தான் கனெக்ட் பண்ணணும். தொடர்ச்சியான என்ன அர்த்தம்னா பேட்டரி, அம்மீட்டர், லைட், அது மாதிரி தொடர்ந்து தான் கனெக்ட் பண்ணணும். ஆமா, சீரிஸா நம்ம கனெக்ட் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அம்மீட்டர்ல வந்து பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிளஸை கொண்டு வந்து இந்த பிளஸ்லையும், இந்த லேம்போட இன்னொரு டெர்மினல் கொண்டு வந்து இங்கேயும், இன்னொரு டெர்மினல் கொண்டு வந்து மைனஸ்லையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து அம்மீட்டர். ஸோ அம்மீட்டர் எப்பயுமே ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி கீழே வந்து போட்டோம்னா இது வந்து டிசி. இப்போ அம்மீட்டர் போட்டு இந்த மாதிரி ஒரு மீட்டர்ல போட்டுட்டு டிசி இது மாதிரி கொடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ லைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து டிசி அம்மீட்டர் அப்படின்னு. இல்ல அப்படின்னா இந்த அம்மீட்டர் போட்டு இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து ஏசி அம்மீட்டர் அப்படின்னு. இது வந்து டிசி, இது வந்து ஏசி. ஏசியா டிசியான்னு சொல்லி கொடுத்துருவோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டுமே நம்ம சீரிஸா தான் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? டிசியா இருந்தாலும் சரி, ஏசி அம்மீட்டர் இருந்தாலும் ரெண்டுமே நம்ம வந்து சீரிஸா தான், தொடர்ச்சியா தான் கனெக்ட் பண்ணணும் எப்பொழுதும். நான் சொல்றேன் உங்களுக்கு. சீரிஸாக கனெக்ட் செய்ய வேண்டும். சப்போஸ் ஏன் சீரிஸா நம்ம கனெக்ட் பண்றோம், பேரலா கனெக்ட் பண்ணா என்ன நடக்கும்? சப்போஸ் இந்த அம்மீட்டர் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு தெரியல கரெக்டா, இந்த அம்மீட்டர் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன், பேரலா கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடக்கும்? ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கட்டாயமா கேட்பாங்க. ஓகே, இதான் வந்து லைட் வந்து எப்படி இருக்கு. ஸோ இது வந்து அம்மீட்டர். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பேரலல், இது வந்து வி, இதுல வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ அம்மீட்டருடைய எப்பயுமே அது உள்ளார இருக்கிற இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா அது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மின்தடை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மின்தடையை வந்து எப்பயுமே வந்து பாருங்க, ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ நம்ம சொல்லுவோமா, ஃபார்முலா ஓம்ஸ் லா படி. இப்போ வந்து மின்தடை வந்து இப்போ ஐ ஈக்குவல் டு இப்படி எழுதலாமா, ஐ ஈக்குவல் டு வி பை ஆர் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? இதுல இருந்து ஸோ இந்த மின்தடை வந்து அதிகமாகும் போது கரெக்டான மின் தடைங்கும் போது மின்னோட்டத்தை வந்து குறைக்கக்கூடியது. ஓகேவா? இப்போ மின் தடை அதிகமாக, ரெசிஸ்டன்ஸ் அதிகமானுச்சுனாவே கரண்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? குறைய ஆரம்பிக்கும். ஓகே, மின் தடை கம்மியாக இருந்தால் கரண்ட் அதிகமாக இருக்கும், ஐயோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த கான்செப்ட்ல அம்மீட்டருடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அம்மீட்டரின் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அது வந்து எப்பயுமே மிகவும் குறைவு. அம்மீட்டர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ்னா மின்தடை. ஓகேங்களா? ஸோ அம்மீட்டருடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்பொழுதும் ஆல்வேஸ் வந்து வெரி லோ. எப்பயுமே அது வந்து அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் எப்பொழுதும் வேணும். ஸோ அம்மீட்டருடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மிகவும் குறைவு. ஸோ ரொம்ப கம்மியான இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம கம்மியான இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன ஆகும் பாருங்க, கம்மியான இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் வந்து எவ்வளோ இருக்கும்? அதிகமாக போகும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அதனால் கரண்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ எப்பயுமே அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து லோ ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுனால இதை வந்து கரண்ட் வந்து உள்ளார அலோவ் பண்ணும், மீட்டர்ல வந்து நமக்கு கரண்ட் வந்து காட்டும். இப்போ இதே அம்மீட்டர் நான் வந்து பேரலா கனெக்ட் பண்றேன்னு வச்சுக்கலாம், இந்த அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் நான் சொன்னேன், இதோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியா. ஸோ கரண்ட் எப்பயுமே எப்படி போகும் அப்படின்னா, கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒரு
சொல்லுங்க. ம். இல்ல அதான் நம்ம உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்ப கரண்ட் இருக்கு இல்லைங்களா? இப்போ கரண்ட் வந்து இப்ப நேரா இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க. பாருங்க இதான் வந்து ஒரு கரண்ட் வருது. ஒரு வோல்டேஜ் கொடுத்துட்டோம். கரண்ட் வந்து இங்க வருது. வரும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்கும். ஒரு 3 ஆளுங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ 3 ஆளுங்க வந்து கிரவுண்ட்ல வந்து டச் பண்றாங்க. ஓகே. ஸோ இந்த 3 பேர் டச் பண்றாங்க. இப்போ இந்த 3 பேர் வந்து இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையா இருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஈரமா இருக்கிறாரு. ஓகே. ஸோ இந்த கரண்ட் நேரம் இங்க வந்துட்டு எது வழியா போய் இடத்துக்கு போகும்? கிரவுண்டுக்கு. இது வந்து கிரவுண்டு. ஈரமான வழியா போகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கரண்ட் நேரம் இங்கே தான் வரும். ஓகேவா? ஸோ எதனால அப்படின்னா கரண்ட் ஈரமா இருக்கும்போது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? 0, கம்மியா இருக்கும். ஓகேவா? கரண்ட் எப்பயுமே வந்து என்னன்னா அதுக்கு எதிர்ப்பு எங்க கம்மியா இருக்கோ அது வழியா தானே போகும். ரெசிஸ்டன்ஸ் மின்தடை எங்க கம்மியா இருக்கோ அது வழியா தான் கரண்ட் போகும். ஓகேவா? ஸோ நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஈரமா இருக்கும்போது அதனுடைய மின்தடை வந்து 0வா இருக்கும். ஓகேவா? 0வுக்கு பக்கமா இருக்கும். ஸோ அப்போ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரையா இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்ப இந்த கரண்ட் நேரம் இங்க வந்து பார்ப்போம். இந்த இடத்துக்கு வந்த உடனே இங்க ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும், அதனால இங்க போவேன், இங்க ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும், யூரியா போயிடறான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல எல்லாம் இந்த மாதிரி தண்ணி எல்லாம் எடுத்து விடுவாங்க மோட்டருக்கு. ஓகேவா? ஸோ மோட்டருக்கு தண்ணி எடுத்து விடும்போது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சப்போஸ் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கே அடிச்சிடறாரு அப்படின்னா ஒரு இது மாதிரி ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு நிறைய டைம். பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் பக்கமா ஒருத்தர் வந்து எலக்ட்ரிக் ஷாக் வந்து இதாயிருக்கு. அடிச்ச உடனே அவர் போய் குடிச்சிட்டு இருந்திருக்காரு. குளிச்சிட்டு இருந்தவர் எதனா மோட்டர்ல பையன் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணும் போது அவருக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் ஆயிடுச்சு. அடிச்ச உடனே இவர் வந்து குளிச்சிட்டு இருந்தவர் தொட்டில இருந்துச்சு வந்து வேகமா போய் அங்க காப்பாத்த போலான்னு பையனை காப்பாத்த போறாரு. போன உடனே பையன் தப்பிச்சிட்டான், இவர் வந்து இதாயிட்டாரு. ரீசன் அதான். ஏன்னா ஈரமா இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். கரண்ட் எப்பயுமே கம்மியான ரெசிஸ்டன்ஸ் மின்தடை இருக்கு இல்லையா? மின்சாரத்தை எது ஈஸியா அலோவ் பண்ணுமோ அது வழியா தான் போகும். ஸோ அப்போ வந்து ஈரமா இருக்கும்போது அதோட மின்தடை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதுலயே கரண்ட் வந்து போக ஆரம்பிச்சிடும். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வந்துட்டு? ஸோ அதே கான்செப்ட் தான். இப்ப பாருங்க, இங்க வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் லோவா இருக்கா, அதனால கரண்ட் வந்து மீட்டர் வழியா போகும். மீட்டர் எவ்வளவுன்னு காட்டும். 10 ஆம்பியரா 5 ஆம்பியரான்னு காட்ட ஆரம்பிக்கும். இதே இங்க பேரலா கனெக்ட் பண்ணும்போது பாருங்க, இந்த கரண்ட் இங்க வருமா? வந்த உடனே லைட்டோட ரெசிஸ்டன்ஸ் எப்பயுமே அதிகமா தான் இருக்கும். லேம்போட ரெசிஸ்டன்ஸ் நார்மலா அதிகமா தான் இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் கம்மி இல்லையா? நேரம் அந்த கரண்ட் எங்க வரும்? இங்க போகாது. இங்க வந்து போகாது. நேரம் அந்த கரண்ட் வந்து இங்க வந்துடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ கரண்ட் இங்க ஃபுல் கரண்ட் இங்க இங்க வர கரண்ட் ஃபுல்லா நேரம் இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கம்ப்ளீட்டா மீட்டர் வந்து டேமேஜ் ஆகி போயிடும். புரியுதா? இங்க வந்து பாருங்க, இங்க கரண்ட் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்? கரண்ட் இது வழியா வரும். வந்து உடனே அடுத்து ஹை ரெசிஸ்டன்ஸ்ங்கிறதுனால அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து போயிட்டு இங்க வந்து ஃப்ளோ ஆகிட்டு மறுபடியும் இங்க வந்துடும். ஆனா இங்க வந்து என்ன ஆகும்னா பேரலா கனெக்ட் பண்ணா நேரா இந்த கரண்ட் இங்க போகவே போகாது. எவ்வளவு கரண்ட் வருதோ ஃபுல் கரண்ட் நேரம் மீட்டர் வழியா பாய ஆரம்பிச்சிடும். இந்த மின்சாரம் ஃபுல்லா வந்து இந்த மீட்டர் மேல பாஞ்சிச்சு அப்படின்னா என்ன வரும்? மீட்டர் வந்து கம்ப்ளீட்டா புகஞ்சிடும், டேமேஜ் ஆகி போயிடும். அதனால வந்து அம்மீட்டரை வந்து எப்பயுமே சீரியஸாக தான் கனெக்ட் பண்ணும். சுற்றுக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ண வேண்டும். அப்போ அவங்க கொஸ்டின் வந்து கேட்பாங்க, இல்ல மின்சார வந்து நம்ம மீட்டர் வந்து பேரலா கனெக்ட் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு 4 ஆப்ஷன்ல வந்து ஆன்சர் கொடுப்பாங்க. கரண்ட் போகாது, கரண்ட் ஜீரோவாக காண்பிக்கும், இல்ல கரண்ட் மீட்டர் வந்து முழுவதுமாக சேதமடையும் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இல்ல எதுவும் நடக்காது அப்படின்னு கேட்டாங்கன்னா மீட்டர் முழுவதுமாக சேதமடையும். ஓகேவா? ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ அம்மீட்டர் அம்மீட்டர் ஆனது பேரலாக கனெக்ட் செய்யும் பொழுது பேரலாக கனெக்ட் செய்யும் பொழுது மீட்டர் ஆனது முழுவதுமாக சேதமடைந்துடும். அதாவது டேமேஜ் ஆகிடும். மீட்டர் வந்து கம்ப்ளீட்டர். எனவே அதை வந்து அம்மீட்டரை சீரியஸாக எப்பொழுதும் கனெக்ட் பண்ணும். எனவே அம்மீட்டரை சுற்றுக்கு சீரியஸாக கனெக்ட் செய்ய வேண்டும். புரியுதா? இப்ப ஏதாவது சந்தேகம் இருக்காதா? இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி கட்டாயமா கேட்பாங்க. முக்கியமான பாயிண்ட், அம்மீட்டருடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆனது மிகவும் குறைவு. அப்படியே வந்து வோல்ட் மீட்டருக்கு அப்படியே ஆப்போசிட். இது அம்மீட்டருடைய அப்படியே ஆப்போசிட் வோல்ட் மீட்டர். ஸோ வோல்ட் மீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மிகவும் அதிகம். வோல்ட் மீட்டர் எப்பயுமே பேரலா தான் கனெக்ட் செய்யணும், சீரியஸாக வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் அப்படியே வரும். ஓகேவா? ஸோ அது நம்ம வந்து வோல்ட் மீட்டர் அப்படின்ற வோல்டேஜ் இந்த கான்செப்ட் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். இப்போ இதுல வந்து ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்போ சார்ஜ்னா என்ன, எப்படி வந்து ஒரு சர்க்யூட்ல கரண்ட் போகும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம்.
இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து இது வந்து ஏசி, இது வந்து டிசி. ஏசிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிங்கிள் ஃபேஸு, த்ரீ ஃபேஸு இது மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஏசி. ஸோ நம்ம டிசிங்கிறது எது டிசி? டிசி மோட்டாரு, டிசி ஜென்ரேட்டர். ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி மெஷர் பண்ணக்கூடியது வந்து அந்த மாதிரி இடத்த எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏசிங்கிறப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸு, த்ரீ ஃபேஸு அந்த மாதிரி வந்து ஏசி தான். ஏசினா அந்த டிசி வந்து என்னமா? ம் 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 புரியல. ம் இதுலயேவா? ஓகேவா? ஸோ இதுல வந்து டிசி நீங்க வந்து இந்த இடத்துல சப்போஸ் வந்து இதுல வந்து ஏசிக்கு பதிலாக டிசி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ். ஓகேவா? ஸோ ஏசி வோல்டேஜ் நம்ம எப்பயுமே மென்ஷன் பண்ணும்போது இப்போ டிசி வோல்டேஜ் இருக்குங்களா? டிசி வோல்டேஜ் வந்து நம்ம என்ன பண்ணோம் பிளஸ் 10 வோல்டேஜ். ஓகேங்களா? டிசி வோல்டேஜ் பொறுத்த வரைக்கும் பிளஸ் 10 இல்லைன்னா டிசி வந்து பிளஸ் 20, 20 வோல்டேஜ், 10 வோல்டேஜ் இப்படிதான் மென்ஷன் பண்ணுவோம். ஏசியை மென்ஷன் பண்ணும்போது நம்ம அது வந்து பண்ண மாட்டோம். ஏசி மென்ஷன் பண்ணும்போது 10 சைன் ஒமேகா டி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா 20 சைன் ஒமேகா டி சைன்ல தான் மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா ஏசிங்கிறது சைன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்படியே இதே தான் வரும் உங்களுக்கு ஆன்சர். இதே கரண்ட் தான். மீட்டர் மட்டும் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா ஏசி அமீட்டர் யூஸ் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். ஸோ இப்போ இதுல வந்து டிசி இருக்கு இல்லையா? இந்த அழிச்சிடலாம் இல்லையா? ஸோ இப்போ டிசி இருக்குன்னா இங்க பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க டிசி இது வந்து டிசின்னு வச்சுங்களேன். இது வந்து ஒரு லைட்டு, இது வந்து ஒரு பேட்டரி நம்ம கனெக்ட் பண்றோம். சுவிட்சை நம்ம போடுறோம். ஸோ இந்த சுவிட்சை நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். சுவிட்ச் க்ளோஸ் ஆகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் க்ளோஸ். சுவிட்ச் க்ளோஸ். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்போ தான் ஃப்ளோ ஆரம்பிக்கும். இந்த லைட்டோட ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு வச்சுக்கணும். ஸோ இப்போ இங்கே போகிற கரண்ட் வந்து என்ன வரும்? ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர்னு எழுதுமா? இங்கே வந்து டிசியில் இது வந்து கம்ப்ளீட்டாக டிசி. ஓகேவா? இதே ஏசியில் வந்து நீங்கள் இது வந்து ஏசியில் எழுதும்போது ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுவீங்க? ஐ இஸ் ஈக்குவல் டு இங்கே வி பை ஆர் தான். ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர் தான். ஆனால் எழுதும்போது விஎம் சைன் ஒமேகா டி டிவைட் பை ஆர் அப்படின்னு எழுதுவோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ இங்கே வினா வந்து இந்த 10 வோல்டேஜ்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் 10 வோல்டேஜ் இங்கே என்ன எழுதுவோம்? சப்போஸ் ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா வி இஸ் ஈக்குவல் டு எழுதும் போது விஎம் சைன் ஒமேகா டி. விஎம்னா என்ன அர்த்தம்னா மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதான் வந்து ஏசி இல்லைங்களா? ஸோ இது வந்து ஜீரோவா? இதான மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இப்போ இந்த வேல்யூ எவ்வளோ? உதாரணத்துக்கு இந்த இடத்துல 10 அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம 10 இந்த மாதிரி இருக்கும். 10 சைன் ஒமேகா டி அப்படின்னு. ஸோ அது வந்து ஏசி சர்க்யூட்லாம் இருக்குது. அது பார்க்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து ஒரு அம்மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஓகே, கரண்ட் எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இல்லை ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வோல்டேஜ்னா என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இது ரெண்டும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா மற்ற எல்லாமே ஈஸி தான், ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால நீங்க வந்து கரண்ட்டுக்கு சொல்லும் போது டெஃபினேஷன் வந்து என்ன பண்ணா ஐ இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டி கியூ பை டிடி இல்லைனா கியூ பை டி, அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். கூலும் டிவைட் பை செகண்ட் இல்லைனா ஆம்பியர். ஓகேங்களா? சிம்பிளா டைரக்ட் சம்மர்னு வராது. எது கேட்டாலும் நேரடியாக தான் கேட்பாங்க. எதுவும் வந்து டெஸ்டிங் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது கரண்ட் வந்து எப்பயுமே வந்து என்னன்னா மின்தடை எங்க கம்மியா இருக்கோ அது வழியா தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆரம்பிக்கும். ஒரு கரண்ட் வந்து வருது, அதுல 4 பாத் இருக்கு அப்படின்னா எதுல கம்மி ரெசிஸ்டன்ஸோ அது வழியா தான் கரண்ட் ஈஸியா போகும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மின் இயக்கு விசை. மின் இயக்கு விசை இல்ல அப்படின்னா மின் அழுத்தம். ஓகேவா? ஸோ மின் இயக்கு விசைன்னு நம்ம படிப்போம். இல்ல அப்படின்னா ஆர் என்னோட இன்னொரு பெயர் வந்து வோல்டேஜ். வோல்டேஜ் அப்படின்னா என்னன்னு பாருங்க. மின் இயக்கு விசை இல்லைன்னா வோல்டேஜ். புரியுதா? இல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லைன்னா வந்து மின் அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நிறைய பாயிண்ட் இருக்கு. ஆர் மின் அழுத்தம், எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர், மின் அழுத்தம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் பாருங்க, இப்போ நான் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு மின் கடத்தி கண்டக்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து மின் கடத்தி, இது கண்டக்டர். ஸோ இந்த கண்டக்டர்ல வந்து என்னன்னா இந்த கண்டக்டர்ல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதில் நம்ம இது பண்றோம்ங்களா, இதுதான் வந்து இந்த மின் இயக்கு விசை. இஎம்எஃப் இல்லைன்னா வோல்டேஜ் எல்லாமே ஒண்ணுதான். இப்ப இந்த நீங்க வோல்டேஜே கொடுக்கலன்னு வச்சுங்களேன், இந்த மின் இயக்கு விசையே கொடுக்கலாம், மின்சாரமே பாயாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்ப
இந்த மின்னோட்டத்தை உருவாக்குவதற்கு வந்து இந்த மின் இயக்க விசை ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த மின் வோல்டேஜ் வந்து நம்ம வந்து இந்த கண்டக்டர்ல இது வந்து ஒரு மின் கடத்தி. ஓகேவா? இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜ் இங்க இருக்கு, இந்த இடத்துல சார்ஜ் எல்லாத்துலயுமே இருக்கு. இப்ப இந்த இந்த ரெண்டு இப்ப இதை வந்து கனெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குற உடனே இங்க இருக்கிற எலக்ட்ரான் சார்ஜ் இருக்கு இல்லையா, இந்த சார்ஜ் வந்து டக்குனு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, வோல்டேஜ் வந்து நம்ம சொல்லுமா, வோல்டேஜ் அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன பண்றோம், ஒர்க் டன் செய்யறோம், ஒர்க் வேலை செய்யறோம். ஓகே, என்ன அப்படின்னா எலக்ட்ரான் அதாவது சார்ஜ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், வேலை செய்யறோம். அதுதான் வந்து வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம எப்படி சொல்லலாமா, ஒர்க் டன் டிவைடட் பை சார்ஜ். ஒர்க் டன் டிவைடட் பை சார்ஜ், இதை எழுதிக்கோங்க. ஒர்க் டன் டிவைடட் பை சார்ஜ். புரியுதா பாருங்க? ஸோ அப்போ ஒர்க் டேட்டை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம என்ன பண்ண பாருங்க, இது எப்படி எழுதிக்கலாம், டிடபிள்யூ டிவைட் பை சார்ஜ் வந்து டிக்யூ அப்படின்னு, டிடபிள்யூ டிவைட் பை டிக்யூ அப்படின்னு நம்ம எழுதணும். வேலை டிவைட் பை சார்ஜ் அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதாப்பா? இப்போ வந்து ஒர்க் டன் வந்து நம்ம வேலையை வந்து நம்ம எப்பயுமே சொல்லுவோம் அப்படின்னா வேலை. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு வேலை. ஓகே, என்ன வேலை செய்யறோம், சார்ஜ் மூவ் பண்ண வைக்கிறதுக்கு வேலை செய்யறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணா, வேலையோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ்ன்னு சொல்லுவோமா, இது வந்து சார்ஜா, ஜூல்ஸ். சார்ஜோட யூனிட் வந்து என்ன வரும், கூலும் சார்ஜ். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஆர் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வோல்டேஜோட யூனிட் எடுத்து கேட்டாங்கன்னா, வோல்டேஜோட யூனிட் வந்து வோல்ட்னு சொல்லலாம், வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வோல்டேஜ் சொல்லுவாங்க வோல்ட். இல்ல அப்படின்னா வந்து என்னன்னா ஜூல்ஸ் டிவைடட் பை கூலும். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா ஜூல்ஸ் கூலும் பவர் -1. இந்த கூலும் வந்து மேல போச்சுன்னா வந்து -1 ஆயிடும். ஓகேங்களா? ஜூல்ஸ் கூலும் பவர் -1. இது வந்து எக்ஸாம்பிளா கேட்பாங்க, இதை பார்த்து வரணும். ஓகேங்களா? ஸோ ஒர்க் டன், அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம வேலை செய்யறோம். என்ன எதுக்கு அப்படின்னா, சார்ஜ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ வந்து ஒர்க் டன் டு மூவ் எ சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் இஸ் கால்டு வோல்டேஜ். இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போதும். வேலை டிவைட் பை சார்ஜ், இல்லை அப்படின்னா ஒர்க் டன் டிவைட் பை சார்ஜ். டிடபிள்யூ டிவைட் பை டிக்யூங்கிறது முக்கியம். வோல்டேஜ் அப்படின்னா டிடபிள்யூ டிவைட் பை டிக்யூ. கரண்ட் அப்படின்னா நம்ம பார்த்துல கரண்ட் வந்து என்ன வரும், டிக்யூ டிவைட் பை டிடி. டிடி இல்லைன்னா கியூ பை டி எல்லாமே. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ பை கியூன்னு வச்சுக்கலாம். வேலையினுடைய அளவு ஜூல்ஸ் தான். ஓகேங்களா? ஜூல்ஸ். சார்ஜோடைய அளவு வந்து கூலும். ஜூல்ஸ் டிவைட் பை கூலும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு தேவை வந்து இங்க பாருங்க, இது வந்து என்னன்னா ஜூல்ஸ் டிவைட் பை கூலுமா. இப்போ எனக்கு 1 வோல்டேஜ்னா என்னன்னு சொல்லணும். 1 வோல்டேஜ் அப்படின்னா நான் இங்க 1 ஜூல் 1 கூலும் அப்படின்னு சொல்லிக்கலாமா. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணா, 1 ஜூல் ஆஃப் வேலை செய்யறேன், 1 கூலும் ஆஃப் சார்ஜ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண வைக்கிறதுக்கு. புரியுதா? 1 ஜூல் ஆஃப் வேலை, 1 கூலும் ஆஃப் சார்ஜ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம செலவு பண்றதுக்கு தான் 1 வோல்டேஜ். புரியுதா உங்களுக்கு? ஸோ 1 வோல்டேஜ் ஈக்குவல் டு 1 ஜூல் டிவைடட் பை 1. என்ன, 1 வோல்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வோல்ட், ஒரு வோல்டேஜ் அப்படிங்கிறது 1 ஜூல் ஆஃப் வேலை, 1 ஜூல் ஆஃப் 1 ஜூல் வேலை. எதுக்கு அப்படின்னா, ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ், ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ், ஒரு கூலும் சார்ஜ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. மற்றொரு இடத்திற்கு செய்வது
1 வோல்ட் என்று அழைக்கப்படுகிறது. 1 வோல்டேஜ் என. இதெல்லாம் வந்து மறக்கக்கூடாது நல்லா. ஸோ ஒரு ஜூல் ஆஃப் வேலை, ஒரு குழும ஆஃப் சார்ஜை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம செய்யறதுக்கு பார்த்தா ஒரு வோல்டேஜ். புரியுதா அப்போ உங்களுக்கு? அப்போ 10 வோல்டேஜ்னா என்ன வரும்? 10 வோல்டேஜ் அப்படின்னா 10 ஜூல் ஆஃப் ஒர்க்கு என்ன வரும்? ஒரு கூலும். 10 ஜூல் ஆஃப் ஒர்க்கு ஒரு கூலுமா டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஓகேவா? ஸோ 10 ஜூல் ஆஃப் ஒர்க்கு, அதாவது 10 ஜூல் ஆஃப் வேலை, ஓகேவா, 1 கூலும் ஆஃப் சார்ஜை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு மூவ் பண்ண செய்வது பேர் தான் வந்து என்ன பண்ணா 10 வோல்டேஜ் என்று அழைக்கப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 வோல்டேஜ்லாம் கேட்க மாட்டாங்க, ஒரு வோல்டேஜ்னா என்னன்னு கேட்பான். ஸோ 10 ஜூல் டிவைட் பை 1 கூலும். ஓகேவா? 10 ஜூல்ஸ் டிவைட் பை 1 கூலும். புரியுதாப்பா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்காதுங்களா? அம்மீட்டர் அப்படியே மாத்திடுது. இது வந்து எப்பயுமே பேரலா தான் கனெக்ட் பண்ணணும். ஆனா வந்து கேள்வி கேட்பாங்க, இதை வந்து சீரியஸா தெரியாம கனெக்ட் பண்ணிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 1 வோல்டேஜ்ங்கிறது, ஆமா, வோல்ட் மீட்டர் எப்பொழுதுமே சுற்றுக்கு பேரலாக கனெக்ட் செய்யணும். எழுதிட்டீங்களா இது? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி வோல்ட் மீட்டரை வந்து எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ வந்து 1 வோல்டேஜோட டெஃபினேஷன் வந்து எழுதணும் அப்படின்னா 1 ஜூல் ஆஃப் ஒர்க் இஸ் டன், டேமேஜ் ஆகாது. இங்க அதுதான் பிரச்சனை. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்க அதிகம் இல்லை. ஆ இது வந்து இங்கிலீஷ்ல எழுதுறேன். 1 ஜூல் ஆஃப் ஒர்க் இஸ் டன் டு மூவ் 1 கூலும் ஆஃப் சார்ஜ், 1 கூலும் ஆஃப் சார்ஜ் from one point to another point. Charge from one point to another point, one point to another point, another point is called 1 voltage. It's called 1 voltage அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி கனெக்ட் பண்ணா, வோல்ட் மீட்டர் இதான் வந்து என்ன பண்ணா வோல்டேஜை மெஷர் பண்றீங்க. வோல்ட் மீட்டர் வோல்டேஜை மெஷர் பண்ணு, வோல்டேஜை அளவிட உதவுகிறது. ஓகேங்களா? ஸோ வோல்ட் மீட்டர் யூஸ் பண்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோமா, அம்மீட்டரோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மிகவும் குறைவு. இங்க வந்து பாத்தீங்கன்னா வோல்ட் மீட்டரோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். இன்டர்னல் மின்தடை அதிகம். இதுல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வோல்ட் மீட்டர், வோல்ட் மீட்டர் மிகவும் அதிகம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வோல்ட் மீட்டர் மிகவும் அதிகம், வெரி ஹை. ஓகே, அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு மின்தடை அதிகமாக இருந்தால் மின்னோட்டம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து அதே மாதிரி அடுத்து வந்து வோல்ட் மீட்டரை சுற்றுக்கு பேரலாக மட்டுமே கனெக்ட் பண்ண வேண்டும். வோல்ட் மீட்டரை சுற்றுக்கு பேரலாக மட்டுமே கனெக்ட் செய்ய வேண்டும். ஓகேவா? இப்போ நம்ம பாருங்க, இப்போ வந்து நம்ம கிட்ட ஒரு வோல்ட் மீட்டர் இருக்கு. இப்போ இதுதான் ஒரு லைட்னு வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து நான் இந்த வோல்ட் மீட்டரை வந்து நம்ம வந்து தெரியாம சீரியஸாக கனெக்ட் பண்ணிட்டேன். புரியுதா உங்களுக்கு? இதான் வந்து வோல்டேஜ். நான் கொடுக்கக்கூடிய பேட்டரி, இந்த பேட்டரி இருக்கு, இது வந்து லைட். ஓகேங்களா? சார் இப்போ இந்த லைட் வந்து நான் தெரியாம இந்த வோல்ட் மீட்டர் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணேன். பேரலா தான் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நான் வந்து சீரியஸாக தெரியாம கனெக்ட் பண்ணிட்டேன். என்னோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ் அதிகம் நம்ம சொல்லிட்டோம்னா, ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகம், இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகங்கிறதுனால இதில் வந்து கரண்ட் வந்து போகுமா? கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஏன்னா இதுவும் அதிக ரெசிஸ்டன்ஸ், ஆல்ரெடி இதுவும் அதிக ரெசிஸ்டன்ஸ். ஸோ மின்தடை வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து மின்னோட்டம் வந்து போகவே போகாது. ஸோ அப்போ மீட்டர் வந்து என்ன ஆகும்னா, தெரியாம நீங்க சீரியஸா கனெக்ட் பண்ணீங்கன்னா மீட்டர் வந்து ரீடிங் எதுவும் காட்டாது, டேமேஜ் ஆகாது. மைனஸ்ல காட்டாது, ஜீரோ ரீடிங்ல தான் காட்டும். மீட்டர் வந்து எந்த வேல்யூயும் காட்டாது, ஜீரோவே அப்படியே இருக்கும். அங்க வந்து ஆனால் கனெக்ட் பண்ண டேமேஜ் ஆகி போயிடும். இங்க வந்து மீட்டர் எதுவும் தெரியாது. ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க, இது வந்து நார்மலா நம்ம கனெக்ட் பண்றது. இது வந்து ஒரு லேம்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதான் வந்து லேம்பு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ வந்து இந்த வோல்ட் மீட்டர் வந்து நம்ம இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கரெக்டான மெத்தட். ஸோ இந்த மெத்தட் வந்து தப்பான மெத்தட். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது மாதிரி வந்து தெரியாம கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஒன்றும், வோல்ட் மீட்டரை பேரலாக கனெக்ட் செய்தால் பேரலல் ஆக
கனெக்ட் செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னா மீட்டர் வந்து எந்த ரீடிங்கும் காட்டாது. மீட்டர் 0 ரீடிங்கை காட்டும். என்னமா? இல்ல அதுதான் சொல்றேன். மீட்டர் சாரி சாரி வோல்ட் மீட்டர் சீரிஸ் ஆக, ஏன்னா பேரல மட்டும் தான் கனெக்ட் பண்ணும். சீரிஸா கனெக்ட் பண்ணணும். மீட்டர் வந்து 0 ரீடிங் காட்டும். 0 ரீடிங் காட்டும். மீட்டர் வந்து டேமேஜ் ஆகாது. இங்க வந்து மீட்டர் வந்து டேமேஜ் ஆகாது. மீட்டர் டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி நெகட்டிவ் ரீடிங் காட்டாது. அதெல்லாம் இது பண்ணாது. ஓகே, ரீடிங் எதுவுமே காட்டாது. ஓகே வாங்கப்பா, ஏதாவது புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து முக்கியமான விஷயங்கள் தான். இதெல்லாம் வந்து பேசிக்கான ஃபண்டமெண்டலான விஷயங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து கரண்ட்னா என்னன்னு தெளிவாக இருக்கிறீங்க. ஓகேவா? எந்த கேட்டாலும் சொல்லலாம். கரண்ட்னா வந்து என்னன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி வோல்டேஜ்னாலும் என்னன்னு நம்ம சொல்லிடலாம். மின் அழுத்தம். ஓகேவா? ஸோ மின் அழுத்தம்ங்கிறது வந்து என்னன்னா சார்ஜ் வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண வைக்கிறதுக்கு வேலை செய்யறோம். அதுதான் வந்து மின் அழுத்தம், வோல்டேஜ் நம்ம சொல்லுவோம். அதாவது ஒர்க் பை சார்ஜ். ஓகேவா? அங்க வந்து கியூ பை டி, டி கியூ பை டி, இல்லை கியூ பை டி, சார்ஜ் டிவைட் பை டைம். சார்ஜ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு தான் கரண்ட். புரியுது? சார்ஜ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது பேர் தான் கரண்ட். அந்த சார்ஜ் மூவ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம வேலை செய்யறதுக்கு பேர் தான் வந்து வோல்டேஜ். புரியுதுங்களா? அப்ப வோல்டேஜ் இல்லைன்னா கரண்ட் கிடையாது. ஏன்னா மின் இயக்க விசையே இல்லை அப்படின்னா எலக்ட்ரான் புரோட்டான் சார்ஜ் இருக்கும், இருந்தாலும் அது அங்கேயே தான் இருக்கும், ஒரு இடத்துல இருந்து நடக்கும். அப்போ வந்து கரண்ட்டுங்கிறது வோல்டேஜை பொறுத்து தான் இருக்குது. வோல்டேஜே இல்லை அப்படின்னா கரண்டே இருக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மின் சக்தி இல்லைன்னா மின்னாற்றல். இது வந்து பவர் என்னன்னு பார்க்கணும். பவர். ஓகேவா? ஸோ பவர் எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஏதாவது ஐடியா இருக்கா? பவர் என்ன என்ன மீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவோம்? பவரை வாட் மீட்டர். ஓகேங்க. பவர்னா பேர் இப்போ வாட்டு தானே. பவரோட யூனிட் என்னது? வாட்டு. அது எப்படி அதுலேயே இருக்கு. மீட்டர் எப்படி கரண்ட் பார்த்தோமோ அதே மாதிரியே பவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர். இது வந்து என்ன சொல்றோம்னா மின் சக்தி அப்படின்னு சொல்றாங்க. பவர் வந்து என்னன்னா மின் சக்தி. ஓகேவா? ஸோ பவர் ஈக்குவல் டு நம்ம என்ன ஆகுதுன்னா பவர்னாவே நார்மலாக ரெண்டு பவர் ஈக்குவல் டு வி இன்டூ ஐ. ஓகே, பவர்னா என்னன்னா வி இன்டூ ஐ. ஸோ வந்து மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து பேர் என்ன சொல்லுவோம்? மின் அழுத்தமா இல்லை மின் இயக்க விசைன்னு சொல்லிப்பாங்க. மின் அழுத்தம். இதுக்கு பேர் என்ன? மின்னோட்டமா? மின்னோட்டம், கரண்ட். ஓகேவா? ஸோ ரெண்டோடைய பெருக்கல். ஓகேவா? அதாவது நம்ம தமிழ்ல எழுதணும் அப்படின்னா மின் அழுத்தம் பி மற்றும் மின்னோட்டம் ஐ. மின்னோட்டம் ஐ ஆகியவற்றை பெருக்கி ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இதுல வந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த மாதிரி கேட்டா இதனோட யூனிட் வந்து என்ன சொல்லுவோம்? வி இன்டு ஐ வந்து வாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட் அல்லது வாட். ஓகேங்களா? பவர் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பவருடைய அளவு யூனிட் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா வாட் இல்லைன்னா வாட்ஸ். எப்படி வேணும்னு சொல்லலாம். வாட் இல்லைன்னா வாட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நார்மலா எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்க என்ன எக்ஸாம்பிள் கேட்பாங்க அப்படின்னா இப்போ பவர் ஈக்குவல் நீங்க பாருங்க நல்லா. இது வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுது. வி வந்து நம்ம எப்போ பார்த்தோம்? வோல்டேஜ்ங்கிறது வந்து என்ன பண்ணோம்? ஒர்க் டன் டிவைட் பை சார்ஜா, டிடபிள்யூ டிவைட் பை டிக்யூவா. அதே மாதிரி கரண்ட் வந்து டிக்யூ பை டிடியா, டிக்யூ டிவைட் பை டிடியா. ஸோ அப்போ இது கேன்சல் ஆயிடுமா? அப்போ வந்து பவரோட வேல்யூ வந்து என்ன பண்ணலாம்? டிடபிள்யூ டிவைட் பை டிடி. ஸோ டிடபிள்யூ வந்து என்னன்னா வேலைன்னு சொல்லிக்கலாம். வேலை டிவைட் பை நேரம். ஓகேவா? வேலையோட யூனிட் வந்து என்னது? ஜூல்ஸா? ஜூல்ஸ் நேரத்தோட இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட். ஓகேங்களா? ஜூல்ஸ் பர் செகண்ட் இல்ல அப்படின்னா ஜூல்ஸ் செகண்ட் பவர் -1 இல்ல அப்படின்னா வாட். எல்லாமே ஒண்ணுதான். புரியுது உங்களுக்கு? ஸோ எக்ஸாம்பிள் வந்து இதை கேட்பாங்க. ஜூல்ஸ் பர் செகண்ட்ங்கிறது எதனோட யூனிட் இல்ல அப்படின்னா 4 ஆப்ஷன்ல வோல்டேஜ் வாட்டே இருக்காது.
ஓகேவா? ஸோ வந்து பவருடைய அளவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூல் டிவைட் பை செகண்ட். புரியுதா உங்களுக்கு? ஸோ பவர் ஈக்குவல் டு டிடபிள்யூ டிவைட் பை இது ரெண்டு கேன்சல் ஆனால் டிடபிள்யூ டிவைட் பை டிசி. டிடபிள்யூங்கிறது ஒர்க் டன் டிவைட் பை டைம். ஒர்க் டன் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஒர்க் டன் டிவைட் பை டைம். புரியுதா? ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம்.